முட்டாள் மருமகள். வள்ளியூர் அப்படின்ற கிராமத்துல கிஷாந்தார் அப்படின்ற ஜமீன்தார் இருந்தார். அவரு நல்ல கோடீஸ்வரரா இருந்தாரு. அவருடைய மனைவி பேரு சிந்தாமணி. சிந்தாமணியோ வீட்டு வேலைகளை எல்லாம் பார்த்துக்கிட்டு தன் கணவன் சொல் தட்டாத மனைவியா இருந்தாங்க. அவங்களுக்கு ராஜா அப்படின்ற ஒரே ஒரு பையன் இருந்தான். ராஜாவை வெளிநாடுகளுக்கு அனுப்பி நல்லபடியா படிக்க வச்சாங்க. ஏம்மா சிந்தாமணி, நான் நம்ம தோட்டத்துக்கு போய் கணக்கு வழக்குகளை எல்லாம் பார்த்துட்டு வயலெல்லாம் எப்ப அறுவடை பண்ணலான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்க, நீங்க போயிட்டு வரும்பொழுது நம்ம பையன் ஏதாவது கடுதாசி போட்டானான்னு கேளுங்க. படிப்பு முடிஞ்சு எப்ப வருவான்னு கேளுங்க. ஆமா, சரி சரி, நான் கேட்டுக்கிறேன். போயிட்டு வரேன். அடடே, இது என் பழைய நண்பன் கந்தசாமி ஆச்சே. என்னப்பா கந்தசாமி, எப்படி இருக்க? என்னப்பா கிஷாந்த், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? பையனெல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறேன்னு சொன்னியே, படிப்புலாம் எப்படி போகுது? எப்ப படிப்பு முடிஞ்சு வரானா? அதான்ப்பா கேட்கலான்னு போறேன். கொஞ்ச நாள்ல படிப்பு முடிஞ்சிரும், சீக்கிரம் வந்துருவான். சரி, நீ எப்படி இருக்க? முதல்ல மாதிரி இந்த பக்கம்லாம் உன் ஆளையே காணோமே. அது ஒன்றும் இல்லப்பா, நானும் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். அவங்கிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டேன். அதனால சும்மா எங்கேயாவது நண்பர்களை பார்க்க தான் போறேன். மற்ற எல்லாத்தையும் என் பையனே கவனிச்சுக்கிறான். சரிப்பா, அப்புறம் பார்க்கலாம். நான் கிளம்புறேன். சரிப்பா, கிளம்பு. நானும் சீக்கிரமே என் பையன் கிட்ட பொறுப்பெல்லாம் கொடுத்துட்டு ஓய்வு எடுக்கணும். இப்படி கொஞ்ச நாளுக்கு போச்சு. அவங்க பையனும் படிப்பை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். அம்மா, அப்பா, 2 பேரும் என்ன பண்றீங்க? நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அடடே, என்ன நம்ம பையன் குரல் மாதிரி கேக்குது? படிப்பு முடிஞ்சு வந்துட்டானா? ஒரு கடிதாசி கூட வரலையே. என்னப்பா ராஜா, படிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சா? சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்திருக்கியே. நான் உங்க அப்பா கிட்ட சொல்லி அப்பவே கடிதாசி போட சொன்னேன். ஆமாம்மா, நீங்க போட்ட கடுதாசி எனக்கு வந்துருச்சு. நான் தான் திடீர்னு வந்து உங்களை பார்க்கலான்னு நினைச்சேன். என் படிப்பெல்லாம் நல்லபடியா முடிச்சிட்டேம்மா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்பா. அப்பா உன்னை பத்தி தான் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நீ எப்ப படிப்பை முடிச்சிட்டு வருவ, உன்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவர் ஓய்வெடுக்கலாம்னு நினைச்சாரு. சரிம்மா, அதான் நான் வந்துட்டேன்ல. இனிமேல் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அப்பா நல்லா ஓய்வு எடுத்துக்கிட்டோம். இப்ப நான் போய் குளிச்சுட்டு வரேன். எனக்கு நீங்க நல்ல சாப்பாடு சமைச்சு வைங்க. அடடா, என்ன இன்னைக்கு நல்ல வாசனையா இருக்கு. இவ்ளோ சமைச்சுக்கிட்டு இருக்காளே. சிந்தாமணி, சிந்தாமணி, இங்க வா. என்னங்க, நல்ல வாசனையா இருக்கேன்னு என்ன கூப்பிட்டீங்களா? நம்ம பையன் ஊர்ல இருந்து திரும்பி வந்துட்டான். அவனுக்காக தான் நல்ல சுவையா சமைக்கிறேன். அப்படியா? வந்துட்டானா? சரி சரி, வர்றதா தகவல் எதுவும் அனுப்பலையே. ஆமாங்க, நம்மளுக்கு சொல்லாமலே திடீர்னு வந்துட்டான். இனிமேல் நம்ம தம்பியே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டான். அப்பா, 2 பேரும் அவங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் இந்த பக்கம் இருக்கேன். உன்னை பத்தி தான்ப்பா பேசிட்டு இருக்கோம். உடம்பெல்லாம் பரவாயில்லையா? நல்லா இருக்கா? படிப்பெல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதாப்பா? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதுப்பா. இனிமேல் நானே நம்ம விவசாயம், கடைகள் எல்லாத்தையும் பார்த்துக்க போறோம்பா. சரிப்பா, அதெல்லாம் நீ பாத்துக்க. அதுக்கு முன்னாடி உனக்கு திருமணம் மட்டும் நாங்க பண்ணி வைக்கிறோம். நல்ல பொண்ணா பார்த்து உனக்கு திருமணம் பண்ணி வச்சிட்டோம்னா எங்க கவலையே முடிஞ்சுதுப்பா. சரிங்கப்பா, உங்க விருப்பம் போல பண்ணுங்க. இப்படியே கொஞ்ச நாட்கள் போகுது. என்ன இது, நம்ம பையனுக்கு நல்ல அறிவான பொண்ணா தேடுனா பக்கத்துல எந்த ஊர்லயும் கிடைக்கலையே. நல்ல புத்திசாலி பொண்ணா பார்த்து நம்ம பையனுக்கு எப்படியாவது திருமணம் பண்ணி வைக்கணும். அப்பதான் அந்த பொண்ணு நம்ம பையனுக்கு உதவி பண்ணி 2 பேரும் நல்ல முறையில வாழ்க்கைய நடத்துவாங்க. சரி, இந்த ராமா பையன் வந்த உடனே பக்கத்து ஊர்ல பொண்ணை பார்க்க சொல்லுவோம். ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே நல்ல படிச்ச அறிவான பொண்ணா பார்த்தங்கய்யா. யாருமே கிடைக்க மாட்டான்றாங்க. அழகு இருந்தா அறிவு இருக்க மாட்டேங்குது. நல்ல சொத்து பத்தோட இருக்கிற பொண்ணா பார்த்தா படிச்சிருக்கவே மாட்டான்றாங்க ஐயா. சரி ராமா, நீ பக்கத்து ஊர்லயாவது போய் நல்ல பொண்ணா பாரு. இந்த வருஷமாவது நம்ம பையனுக்கு நல்லபடியா திருமணம் பண்ணி வைக்கணும். சரிங்கய்யா, நான் பக்கத்து ஊர்களுக்கெல்லாம் போய் நம்ம தம்பிக்கு ஏத்த பொண்ணா பார்க்கறேன். இப்படியே கொஞ்ச நாட்கள் போகுது. என்ன சிந்தாமணி இது? நம்ம பையனுக்கு நல்ல அறிவான பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சா நம்ம ஊரை சுத்தி எந்த பொண்ணுமே இல்லையே. ஆமாம்மா, நானும் ஊர் முழுக்க கேட்டுட்டேன்.
யாரும் அவ்வளவு ஒன்றும் படிக்கல, நல்ல அறிவா அழகான பொண்ணுங்களாவும் இல்லம்மா. நீங்க நல்லா படிச்ச பொண்ணா அறிவான பொண்ணா கேக்குறீங்க. இந்த காலத்துல எங்க பொண்ணுங்களை எல்லாம் படிக்க வைக்கிறாங்க? அதுதாங்க கிடைக்க இவ்ளோ லேட் ஆகுது. கிடைக்கும் கிடைக்கும். அதான் பக்கத்து ஊர்ல போய் பார்க்க சொல்லியிருக்கேன். நல்ல அறிவான பொண்ணா இருந்தாதான் நம்ம பையன் படிப்புக்கு சரியா இருக்கும். சரிங்க, நீங்க ஆசைப்படுற மாதிரியே நல்ல பொண்ணா நம்ம பையனுக்கு கிடைக்கும். சரியா? நீங்க கவலைப்படாதீங்க. ஐயா, உங்க நண்பர் கந்தசாமி ஒரு பொண்ணோட வீட்டு முகவரியை கொடுத்திருக்காரு. அந்த பொண்ணு நம்ம தம்பிக்கு சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படியா? என் நண்பன் கந்தசாமி சொன்னா சரியாதான் இருக்கும். நம்ம இன்னைக்கே அந்த பொண்ணை போய் பார்த்துட்டு வருவோம். சரிங்க ஐயா, இருட்டுறதுக்குள்ள நம்ம போயிட்டு வந்துருவோம். இப்படி 2 பேரும் அந்த பொண்ணோட வீட்டுக்கு போனாங்க. அடடா, என்னடாமா, இந்த பொண்ணு வீடு நல்ல பணக்காரங்களா இருக்காங்களே. அவ கண்டிப்பா நல்ல அழகான பொண்ணாதான் இருக்கும் போல. நல்லா படிக்க வச்சிருப்பாங்க போல. சரி, நீ உள்ள போய் நம்ம வந்திருக்கோன்னு சொல்லு. ஐயா, நாங்க உங்க பக்கத்து ஊரு கந்தசாமி அனுப்பி வந்திருக்கோம். உங்க பொண்ணை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். ஆமாப்பா, எனக்கும் தகவல் சொன்னாங்க. வணக்கங்க, நான் தான் கிஷாந்தர், பக்கத்தூர் ஜமீன்தார். என் பையனுக்கு தான் உங்க பொண்ணை பார்க்கலான்னு வந்திருக்கோம். வாங்க, இருங்க, நான் என் பொண்ணை வர சொல்கிறேன். என் பொண்ணுக்கு அம்மா இல்லை, நான் மட்டும்தான். அதனால் என் பொண்ணை நல்லபடியாக படிக்க வச்சு படித்த மாப்பிள்ளைக்கு தான் கொடுக்கணும்னு நினச்சேன். உங்கள் பையனுக்கும் நீங்கள் அப்படிப்பட்ட பொண்ணை தான் தேடுறீங்கன்னு சொன்னாங்க. அதனால தாங்கய்யா நான் உங்களை வர சொன்னேன். சரிங்க, பொண்ணை வர சொல்லுங்க. ஏம்மா அன்னபூரணி, இங்கே வாமா. வந்திருக்கும் எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் அன்னபூர்ணி. அடடா, இந்த பொண்ணு நல்லா அழகா இருக்கு. நல்லா படிச்ச பொண்ணு மாதிரியும் தெரியுது. நம்ம பையனுக்கு ஏத்த பொண்ணு இதுதான். சரி, நம்ம உடனே திருமணத்தை ஏற்பாடு செய்ய வேண்டியதுதான். திருமணத்துக்கு எல்லோருக்கும் சம்மதிச்சாங்க. என்னங்க, இந்த பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க உங்களுக்கு சம்மதமா? கண்டிப்பா சிந்தாமணி, இந்த பொண்ணு நல்லா இருக்கே, அறிவான பொண்ணா தெரியுதே. நம்ம பையனுக்கு ஏத்த பொண்ணு இதுதான். சம்மதத்தை சொல்லிட்டு வந்துட்டேன். இனிமேல் திருமண ஏற்பாடுகளை தான் நம்ம செய்யணும். ராமா, நல்லா கவனி. என்னுடைய ஒரே பையனுடைய கல்யாணம் இது. அதனால எந்த அளவுக்கு சிறப்பா இதை செய்ய முடியுமோ அவ்வளவு சிறப்பா நான் செஞ்சே ஆகணும். எல்லாருக்கும் தடபுடலான ராஜ விருந்துகளை ஏற்பாடு பண்ணு. நல்ல பட்டு துணிகளை, விலை உயர்ந்த பொருள்களை கொண்டு வா. சரியா? சரிங்க ஐயா, நீங்க சொல்றபடி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன். இப்படி வீட நல்ல ராஜ மரியாதையா இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி கொஞ்ச நாட்கள்லயே அவங்க 2 பேருக்கும் நல்லபடியா திருமணம் செஞ்சு வச்சாங்க. திருமணத்தின் பொழுது அவங்க போட்ட ராஜ விருந்த பத்தி அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ரொம்ப நாள் பேசினாங்க. கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாய் மதிப்பு செலவு பண்ணி தன் ஒரே பையனுடைய திருமணத்தை நல்லபடியா கிஷாந்த் நடத்தினாரு. திருமணம் முடிஞ்சதற்கப்புறம் அன்னபூரணி எல்லார்கிட்டையும் ரொம்ப பொறுப்பாவும் தன்மையோடவும் நடந்துகிட்டாள். அவள் நடந்து கொள்வதை பார்த்து நல்ல மருமகளா நம்ம தேர்ந்தெடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கிஷாந்தரும் சிந்தாமணியும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. நம்ம மருமக அன்னபூரணி நல்ல அறிவோடையும் தன்மையோடையும் நடந்துக்கிறா. கொஞ்ச நாட்கள்லயே நம்ம வீட்ல ஒரு பொண்ணாவே மாறிட்டா. ஆனாலும் அவ அறிவை நம்ம சும்மா சோதித்து பாப்போம். ஏம்மா அன்னபூரணி, இங்க வா. சொல்லுங்க மாமா, நான் உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணுமா? அது ஒண்ணும் இல்லம்மா. உங்க திருமணம் எப்படி நடந்துச்சுன்னு உனக்கே தெரியும் இல்ல? திருமணத்துக்கு எவ்வளவு செலவாச்சுன்னு மட்டும் சொல்லு பாப்போம். சரியா சொல்றியான்னு பாப்போம். அதுவா, எங்க திருமணத்துக்கு 1 மூட்டை அரிசியோட விலை அளவுக்கு செலவாயிருக்கும். என்னது? 1 மூட்டை அரிசி விலை அளவுதான் செலவாகியிருக்குமா? நான் எவ்வளவு செலவு பண்ணி திருமணத்தை நடத்தினேன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா நீ இப்படி சொல்ற. சரி, இங்கிருந்து போமா. இப்படியே கொஞ்சம் நாட்கள் போச்சு. கிஷாந்தர் ஒரே குழப்பத்திலேயே இருந்தான். என்ன, நம்ம மருமக அறிவான பொண்ணு நினைச்சா இவ்வளோ முட்டாள்தனமா இருக்காளே. மத்த எல்லாரும் எவ்வளோ செலவாயிருக்குன்னு சரியா சொல்றாங்க. இவ என்னடானா ஒரு சாக்கு அரிசி முட்டை விலை தானே சொல்றாளே. நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, முட்டாள் மருமகளை கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம் போல. அப்ப அவங்க அறுவடை நேரமும் வந்துச்சு. ஏமா சிந்தாமணி, நாளைக்கு எல்லாரும் தயாராயிருங்க.
நம்ம வயல்ல அறுவடை நாளைக்கு நடக்குது. எல்லாரும் அதுக்கு போய் பார்க்கணும், சரியா? சரிங்க, நான் எல்லாம் தயார் பண்றேன். நம்ம மருமகள்கிட்டயும் சொல்லி நாளைக்கு கூட்டிட்டு வரேன். அடுத்த நாள் காலையில எல்லாரும் வயலுக்கு கிளம்பி போனாங்க. அன்னபூரணி மட்டும் கொஞ்சம் தயக்கத்தோடையே பின்னாடி தனியா நடந்து வந்து கொண்டிருந்தாள். அவங்க நடந்து வந்துட்டு இருக்கும் பொழுது கொஞ்ச தூரத்துல 2 பேர் ஒரு இறந்த உடலை கொண்டுட்டு போறத பாக்குறாங்க. அடடா, யார் இறந்தாங்கன்னு தெரியலையே. பார்க்க ரொம்ப சின்ன பையன் மாதிரி தெரியுது. யார்ப்பா அது? யார் இறந்தாங்க? அது வாங்க, நம்ம தோட்டத்துல வேலை பார்க்குற சுப்பம்மாவோட பையன் தண்ணியில விழுந்து இறந்துட்டாங்க. அவனை தான் நாங்க கூட்டிட்டு போறோம். அடடா, இந்த சின்ன வயசுல இப்படி இறந்துட்டானே. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே பின்னாடி வந்த அன்னபூரணி அதையெல்லாம் கேட்டுட்டு இப்படி சொல்றாள். அப்போ அங்க இறந்தது ஒரு பிணம் இல்ல, 100 பிணமா. என்னது, நம்ம மருமக இவ்ளோ முட்டாளா இருக்காளே. இறந்தது ஒரு பிணமா 100 பிணமான்னு கேக்குறா. இந்த மாதிரி கேள்வியை கேட்கலாமா? இவ்ளோ முட்டாளா இருக்காளே. இந்த பொண்ணை போய் நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டுட்டோம். சரி, எல்லாரும் கிளம்புங்க, வயலுக்கு நேரம் ஆயிடுச்சு, போவோம். இப்படி அவ சொன்னதை கேட்ட கிஷாந்துக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. எல்லாரும் திரும்பவும் பழையபடி போக ஆரம்பிச்சாங்க. மாமனார் தன் மேல கோபமா இருக்காங்க அப்படின்னு பூரணி புரிஞ்சுக்கிட்டா. ராஜா, இங்க பாருப்பா, போன வருஷத்தை விட இந்த வருஷம் நமக்கு நல்லபடியா விளைச்சல் வந்திருக்கு. ஆமாப்பா, போன வருஷம் வெறும் 90 மூட்டைகள் தான் வந்துச்சு. இந்த வருஷம் இந்த பாதி வயலுக்கே 100 மூட்டைகள் வந்திருக்கு. பரவாயில்ல, நல்ல லாபம்தான். ஆமா, என்ன வேலையா? ரொம்ப சந்தோஷமா. இந்த தடவை நல்ல மகசூல் வந்திருக்கே. ஆமாங்கய்யா, போன வருஷத்தை விட இந்த வருஷம் நல்லாவே விளைஞ்சிருக்கு. நமக்கு நிறைய மகசூல் கிடைச்சிருக்கு. நல்ல லாபம்தாங்கய்யா. சரி, இருட்டுறதுக்குள்ள நல்ல எல்லா நெல்லையும் மூட்டையா கட்டி வைங்க. நாங்க போய் கொஞ்சம் சாப்பிட்டு வந்துடுறோம். சிந்தாமணி, எல்லாருக்கும் பழங்கள் ஏதாவது சாப்பிட கொடுமா? வாங்க வாங்க, எல்லாரும் வந்து இங்க உட்காந்து சாப்பிடுங்க. ரொம்ப களைப்பா இருக்கும் இவ்ளோ தூரம் வந்தது. இந்தாம்மா அன்னபூரணி, பழங்களை எடுத்துக்கோ. இதோ எடுத்துக்கிறேம்மா. இப்படி இவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது அங்க வேலை பார்க்கிற வேலையா அங்க வந்தார். அம்மா, குடிக்க தண்ணி இல்ல ஏதாவது கொண்டுட்டு வந்து தரட்டுமாம்மா? என்ன வேலையா? இந்த வருஷம் விளைச்சலை விட போன வருஷம் விளைச்சல் தானே உங்களுக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். என்ன இந்த பொண்ணு இவ்வளவு முட்டாள்தனமா இருக்கிறாளே. போன வருஷத்தை விட இந்த வருஷம்தான் நல்ல லாபம் கிடைச்சிருக்குன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இந்த பொண்ணு என்னடான்னா இவ்வளவு முட்டாள்தனமாக பேசுறா. இருக்கட்டும், இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். இல்லன்னா எல்லார்கிட்டையும் நம்மள அசிங்கப்படுத்தி விடுவா. இப்படி அன்னபூரணி சொன்னதை கேட்ட கிஷாந்தருக்கு ரொம்பவே கோபம் வந்துடுச்சு. எல்லாரும் ஒரு வழியா வீட்டுக்கு கிளம்பி போனாங்க. கிஷாந்தர் தான் இவ்வளவு முட்டாள் மருமகளை தன்னோட பையனுக்கு திருமணம் பண்ணி வச்சிட்டோமேன்னு ஒரே யோசனையா இருந்தாரு. சரி, நம்ம பையனையே கூப்பிட்டு உண்மைய எல்லாத்தையும் சொல்லுவோம் அப்படின்னு நினைக்கிறார். தம்பி ராஜா, நான் உனக்கு நல்ல அறிவான பொண்ணை திருமணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சி ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிரு. நான் உனக்கு இவ்வளவு ஒரு பெரிய முட்டாள்தனமான பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிட்டேனே. அடடா, என்ன இது? நம்ம பையன் இவ்வளவு தூரம் அந்த பொண்ணை அறிவான பொண்ணு தான் சொல்கிறானே. ஐயோ, ஏன்பா இப்படியெல்லாம் சொல்கிறீங்க? அன்னபூரணி நல்ல அறிவான பொண்ணு தான்ப்பா. அவகிட்ட எந்த குறையும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே. ஏன்பா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? என்ன நடந்தது? இப்படி நடந்தது எல்லாத்தையும் கிஷோத்தர் தன் பையன் ராஜா கிட்ட சொன்னாரு. அதையெல்லாம் கேட்ட ராஜாவும், இல்லப்பா, அன்னபூரணி கேட்ட எந்த கேள்விகள்லையும் தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நீங்க அந்த கேள்விகள் புரியலன்னா அன்னபூரணிக்கிட்டேயே ஏன் இப்படி சொன்னம்மா அப்படின்னு கேட்கலாமே. கேட்டிங்கன்னா அவள் அதற்கான விளக்கத்தை உங்களுக்கு சொல்ல போறா. உங்களுடைய சந்தேகமும் தீர்ந்து விடும். அன்னபூரணி புத்திசாலி பொண்ணுதானா இல்லை முட்டாள் மருமகளான்னு தெரிஞ்சிரும். அதனால நீங்களே அன்னபூரணிக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்கப்பா. எனக்கு வேலை இருக்கு, நான் வயலுக்கு போயிட்டு வரேன். சரி, அப்படி எதுக்கு தான் சொன்னான்னு நமக்கு ஒன்றும் புரியல. நம்ம அந்த பொண்ணுக்கிட்டே நேரா கேட்டுருவோம். அப்பதான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். ஏம்மா அன்னபூரணி, இங்க வா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. சொல்லுங்க மாமா, என்ன ஆச்சு? இல்லம்மா, நான் என் பையனுக்கு நல்ல அறிவான பொண்ணா இருக்கணும்னு நினைச்சுதான் உன்னை திருமணம் பண்ணி வச்சேன். நீயும் வீட்டுல நல்ல அறிவா நல்ல தன்மையோட நடந்துக்கிற, எங்க எல்லாருக்கும் சந்தோஷம்.
ஆனா இப்ப கொஞ்ச நாட்கள் நீ கேட்ட கேள்விகள் எதுவுமே எனக்கு புரியல. அது என்னன்னு கொஞ்சம் சொல்லு. நிச்சயமா மாமா. நான் எந்த கேள்விகள் கேட்டாலும் உங்க முகம் மாறுவதை நான் கவனிச்சேன் மாமா. உங்களுக்கு என்ன சந்தேகம்னு கேளுங்க மாமா, அத சொல்றேன். நேத்து நம்ம வயலுக்கு கூட்டிட்டு போனனா, அப்போ அங்க அந்த இறந்த உடலை தூக்கிட்டு வந்தவங்க கிட்ட நீ என்ன கேட்ட? இது 1 பிணமா இல்ல 100 பிணமான்னு கேட்ட. அத பார்த்தாவே உனக்கு தெரியலையா? அத எதுக்கு 100 பிணைமான்னு கேட்ட? ஐயோ, நான் அப்படி கேட்கலாமா மாமா? நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, இறந்தது சின்ன பையனா இருக்கே, சில பேருக்கு அந்த வலி தாங்கிக்க முடியாது, அதனால அவங்களும் இறந்த பிணத்திற்கு சமம்தான், அதனாலதான் இறந்தது 1 பிணம் இல்ல 100 பிணம்னு நான் கேட்டேன். அப்படியா? சரி சரி. அப்புறம் நம்ம விளைச்சல்ல போன வருஷத்தை விட இந்த வருஷம் நல்லாவே லாபம் கிடைச்சிருக்குன்னு நாங்க சொன்னோம். அப்படி இருக்கும் பொழுது நீ அந்த வேலையா கிட்ட இந்த வருஷம் இவ்வளவு மகசூல் வந்தாலும் உனக்கு சந்தோஷப்படுறதுக்கு ஒன்னும் இருக்காதே அப்படின்னு ஏன் கேட்ட? அது ஒண்ணும் இல்ல மாமா. இந்த கூலி வேலையாட்கள் எப்போதுமே சம்பாதிக்கிற பணத்தை விட முன்கூட்டியே அதிக கடன் வாங்கி வச்சிருப்பாங்க. அதனால இப்ப சம்பாதிக்கிற எல்லாமே அந்த கடனுக்கு தான் போகும். அவங்களுக்கு பெருசா லாபம்னு ஒண்ணு இருக்காது. அது மட்டும் இல்லாம நான் அந்த வேலைய முகத்தை பார்த்தேன், அவருக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி இருந்த மாதிரி தெரியல. அதனாலதான் நான் அப்படி கேட்டேன். அப்படியா? சரி சரிம்மா. நான் நீ கேட்டது எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இந்த 2 கேள்விகளுக்கும் நீ நல்ல விளக்கத்தை கொடுத்துட்ட. சரி, ஆனா நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன்ல, உங்க கல்யாணத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணேன்னு கேட்டேன்ல, அதுக்கு நீ ஒரு சாக்கு மூட்டை அரிசி விலை அளவுக்கு தான் செலவு பண்ண அப்படின்னு சொல்றியே, அது எப்படி? நான் எவ்வளவு செலவு பண்ணேன்னு உங்க எல்லாருக்குமே தெரியுமே, அப்புறம் ஏன் அப்படி சொன்ன? அதுவா மாமா, கல்யாணத்துக்கு தேவைப்படுறது தாலி, மஞ்சள் குங்குமம், அவ்வளவுதான். அதற்கான செலவு ஒரு அரிசி மூட்டை விலை அளவுதான். மத்த எல்லா செலவுகளும் நீங்க உங்களுடைய மரியாதைக்காகவும் உங்களுடைய ஆசைக்காகவும் உங்களுக்கு ஒரே பையனுக்காகவும் பண்ணின செலவு. அதனாலதான் அதை எதையும் திருமண செலவாக என்னால எடுத்துக்க முடியாது மாமா. அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். இப்படி அன்னபூரணி சொன்னதை கேட்ட கிஷாந்தர், உண்மையாவே நம்ம மருமக அன்னபூரணி நல்ல புத்திசாலி மருமக தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாரு. அன்னபூரணி, நீ நல்ல புத்திசாலி பொண்ணுன்னு திரும்பவும் நிரூபிச்சிட்டமா. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா, இப்போ உங்க குழப்பத்துக்கு எல்லாம் ஒரு தீர்வு கிடைச்சிருக்குன்னு நான் நம்புறேன். அன்னபூரணி எனக்கு சரியான மனைவிதான். நீங்க திருமணம் பண்ணி வச்ச பொண்ணு நல்ல அறிவான புத்திசாலி பொண்ணுதான். இனிமேல் எங்க வாழ்க்கைய நாங்க நல்லபடியா வாழ்வோம். நீங்க எங்களை பத்தி கவலைப்படாதீங்கப்பா. சரிப்பா, எனக்கு இப்பதான் எல்லாம் புரியுது. நீங்க 2 பேரும் உங்க வாழ்க்கைய பார்த்துப்பீங்க. அதனால இனிமேல் நான் ஓய்வெடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நம்மளும் எந்த ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் நல்ல தீர விசாரிச்சுட்டு அந்த முடிவை எடுக்கணும். யாரையும் அவங்க பேசுறத வச்சு அவ்வளவு சீக்கிரமா முட்டாள்னு நினைக்க கூடாது. அவங்க நம்மளை விட புத்திசாலியா கூட இருக்கலாம்.